அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்முடைய டேஃப் ஆன்லைன்ல டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2 குரூப் 2A பிலிம்ஸ்க்காக நம்ம புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து இந்த வகுப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? நம்முடைய இந்த பேட்ச் நேம் பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவன் பேட்ச். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் வந்து கொடுக்க போறோம். அது போக பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ் மேக்ஸ் ரீசனிங் வந்து நம்ம வந்து பைலிங்குவல் கிளாஸா வந்து நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? சோ நீங்க வந்து பொது தமிழ் மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பொது தமிழ் ஜிஎஸ் வந்து பைலிங்குவல் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜெனரல் இங்கிலீஷ் ஜிஎஸ் வந்து பைலிங்குவல் கிளாஸ் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ நம்ம இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 185க்கும் மேற்பட்ட கிளாஸுகள் வந்து கொடுத்து சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் நம்ம இதுல வந்து மென்ஷன் பண்ணி 10 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம கிளாஸ் போக பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜும் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 1 வருஷம். சரிங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து நம்ம வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த 6 மாசம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸ் வந்து ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து வரக்கூடிய இந்த ரெக்கார்ட் கிளாஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம். சோ நீங்க டெஸ்ட் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க நம்முடைய இந்த வள்ளுவன் பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணனும் அப்படின்னா நீங்க நம்முடைய ஆன்லைன் நம்பரான 8668029422 நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 6382809713 நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9500384300 இந்த 3 நம்பர்ல எனி ஒன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் வந்து வள்ளுவன் பேட்ச் அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஷெட்யூலும் பிளஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து நாங்க அனுப்பிடுவோம். ஸோ நீங்க வந்து அட்மிஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து இந்த வகுப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஸோ அது வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்து நம்ம வந்து ஜனவரி 5ஆம் தேதி 2026 வந்து இந்த பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போறோம். இதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. நீங்க நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது உங்களுடைய நம்பர் வந்து சப்போஸ் வெயிட்டிங்ல இருக்கலாம். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து 24 மணி நேரத்துக்குள்ள அட்மிஷன் வந்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? சோ இந்த கிளாஸுக்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா வீடியோ கீழ வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி வாட்டி ஃபுல்லாவே ரீட் பண்ணிருங்க. இப்போ ஷெட்யூலையும் உங்களுக்கு வந்து நான் வியூ பண்ணி காட்டிட்டேன். சோ அது போக அந்த நம்மளுடைய கிளாஸோட சிறப்பு அம்சங்களும் இருக்குது. சோ அதுவும் என்னன்னு நம்ம இந்த வீடியோ பதில வந்து பாத்துறலாம். ஓகேங்களா? ஓகே, ஷெட்யூல் பாத்துறலாங்களா? ஷெட்யூல் பாருங்க. நம்முடைய பேட்ச் நேம் பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவன் பேட்ச். ஓகேங்களா? வள்ளுவன் பேட்ச். அதாவது பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து அழகா வந்து உங்களுக்கு சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா உடைத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த குறளோட அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிறவியில கற்கக்கூடிய கல்வி தான் பாத்தீங்கன்னா 7 பிறவிக்கும் வந்து நமக்கு வந்து அந்த கல்வி தான் வந்து நம்ம வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இந்த குறள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த 1 இயர்ல படிக்கக்கூடிய நம்மளுடைய கல்வி தான் நம்மளுடைய தலைமுறை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்து போகும். இல்லைங்களா? சோ 1 இயர் வந்து நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா கட்டாயமா வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து கண்டிப்பா வந்து படிச்சிடலாம். நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறிடும். ஓகேவா? சோ 1 இயர் வந்து நல்லா சூப்பரா படிங்க. உங்களுக்கு அழகான கோர்ஸ் டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோம். சோ வந்து ரெக்கார்ட் கிளாஸ் தான் நீங்க எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். சோ வந்து கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து கிளாஸையும் டெஸ்டிங் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. ஓகே, கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஜனவரி 5ஆம் தேதியில இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கிளாஸ். ஓகேங்களா? ஜனவரி 5 திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓபன் டால் கிளாஸா இருக்கும். இன்ட்ரோ கிளாஸ் சிலபஸ் பிளஸ் வந்து கிளாஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து திரு மாரியப்பன் சார் வந்து எடுப்பாங்க. டேஃபோட மூத்த ஆசிரியர் திரு மாரியப்பன் சார் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. சரிங்களா? சப்போஸ் சார் வந்து பிஸியா இருக்காங்க அப்படின்னா நம்முடைய ஹெச்ஓடி ஸ்டாஃப் யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எடுப்பாங்க. அது வந்து யூடியூப்ல ஓபன் டு ஆலா கொடுப்போம். சோ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் எல்லாரும் நீங்க வந்து கலந்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ். ஓகேங்களா? ஜெனரல் தமிழ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்க வந்து பொது தமிழ் மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா வந்து கிளாஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஜிஎஸ் வந்து பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைலிங்குவலா தான் கொடுக்க போறோம். ஜிஎஸ் ரீசனிங் மற்றும் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து பைலிங்குவலா தான் இருக்க போகுது. இல்ல சார் நான் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நம்மளுடைய இந்த வள்ளுவன் பேட்ச் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷும் கொடுக்க போறோம். சரிங்களா? ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸும் பிளஸ் ஜிஎஸ் வந்து நமக்கு வந்து ஜெனரல் தமிழுக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் பாத்தீங்கன்னா காமன் தான். இல்லைங்களா? சோ அதனால ஜிஎஸ் வந்து பைலிங்குவல் நீங்க தாராளமா
யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிஎஸ் வந்து மேக்ஸ் ரீசனிங் வந்து பைலிங்கில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்களையும் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த கிளாஸில் வந்து மொத்தம் வந்து 185 கிளாஸ். ஓகேங்களா? 185க்கும் மேற்பட்ட கிளாஸுகள் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 185 கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கப் வந்து தனியாக வந்து ஷெட்யூல் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கிளாஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கிளாஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ நீங்க வந்து சப்போஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ரெக்கார்ட் கிளாஸ் வந்து இந்த 1 இயர்க்குள்ள நீங்க வந்து எப்பனாலும் நீங்க எடுத்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு வந்து அப்பப்போ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு வந்து ரெக்கார்டா தான் இருக்கும். நீங்க எப்பனாலும் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் டெஸ்ட் வந்து 10 டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம 6 மாதம் கழிச்சு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 1 இயர் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மாதம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த 6 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸாக நம்மளுடைய டேஃப் அகாடமி ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நீங்கள் நம்மளுடைய இந்த வல்லுவன் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8668029422. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6382809713. நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9500384300. இந்த 3 நம்பர்ல எனி ஒன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க வந்து வல்லுவன் பேட்ச் சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. ஷெட்யூலும் ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரும் நாங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்பர் கால் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் வந்து பிஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் வந்து அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசிடுவாங்க. சப்போஸ் நம்பர் பிஸியா இருக்க டைத்துல நீங்க வாட்ஸ்அப்ல மேக்ஸிமம் வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க, ரிப்ளை பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஆஃபீஸ் டைம் வந்து காலையில வந்து 9:30 to ஈவினிங் வந்து 7 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதுக்கடுத்து நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நாள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய அனைவருக்குமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ நீங்க வந்து ரிப்ளை இல்லை லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் நினைக்க வேணாம். கட்டாயமா உங்களை வந்து நம்ம வந்து அட்மிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 11 மணிக்கு. ஓகேங்களா? 11 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து திங்கள் டு வெள்ளி வரைக்கும் கிளாஸ் போகும். சரிங்களா? திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் போகும். வாரத்தில் 5 நாள் அல்லது 4 நாள் வரைக்கும், வாரத்தில் 4 நாள் அல்லது 5 நாள் வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். கிளாஸ் வந்து இப்போ திங்கக்கிழமை கிளாஸ் அப்படின்னா காலையில 11 மணிக்கு. இப்போ ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு 70% வந்து ரெக்கார்டு கிளாஸும் ஒரு 30% வந்து லைவ் கிளாஸும் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ரெக்கார்டு கிளாஸா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிளாஸ் பாலிட்டி இருக்குன்னு வைங்களேன். பாலிட்டி வந்து நம்ம வந்து ரெக்கார்டு கிளாஸா கொடுக்க போறோம் அப்படின்னா காலையில 11 மணிக்கு நம்மளுடைய ஆப்ல வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டை வந்து அப்லோட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணில இருந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஆப்ல அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ சப்போஸ் லைவ் கிளாஸா இருக்குது அப்படின்னா லைவ் கிளாஸ் வந்து காலையில உங்களுக்கு 11 மணிக்கு உங்களுக்கு வந்து லைவ் வந்து லிங்க் வந்து குரூப்ல வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இப்போ இந்த வல்லுவன் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செப்பரேட்டா வந்து ஒரு குரூப் ஓபன் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்ல வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கிளாஸ் போகும். சரிங்களா? காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணி வரைக்கும் கிளாஸ் போகும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிளாஸ். ஓகேங்களா? 2:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க சப்போஸ் லைவ் கிளாஸ் வந்து சார் நான் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த லைவ் கிளாஸுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு 24 hours ஆகும். ஸோ அந்த கிளாஸ் லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாட்டாலும் அந்த கிளாஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி ரெக்கார்டாக வந்து ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தராக வந்து குரூப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னதான் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 நாள் வந்து நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம வந்து இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 இயர் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ள வந்து சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அடுத்த 6 மாசம் வந்து ரெக்கார்ட் வந்து அவைலபிளா இருக்கும். நம்ம ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31ஓட க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுக்குள்ள நீங்க எல்லாமே கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து டிசம்பர் மாசம் சொல்லிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி நம்ம கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா டிசம்பர் 31 வந்து நம்ம வந்து ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ லைவ் கிளாஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஜூம் மீட்டிங்ல இருக்கும். சரிங்களா? ஜூம் மீட்டிங் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணி கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் ரெக்கார்டு கிளாஸா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டேஃப் அகாடமி ஆப்ல வந்து நம்ம ரெக்கார்டு கிளாஸ் வந்து
ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் கிளாஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாட்டாலும் லைவ் கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய டாஃப் அகாடமி ஆப்பில் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாரம் வந்து உங்களுக்கு வந்து அட்டவணை வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட். இப்போ என்னன்னா இந்த வாரத்துக்கு வந்து யார் கிளாஸ் எடுக்கிறாங்க உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து, ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாஸ் சம்பந்தமான அப்டேட் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம தெரியப்படுத்துவோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி சண்டே வந்து குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நீங்கள் குரூப் எல்லாருமே கட்டாயமாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து வாரம் ஷெட்யூல் போடுறது, அடுத்து ரேங்க் லிஸ்ட் போடுறது, அடுத்து கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டா இன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வல்லுவன் பேட்ச் அப்படி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அந்த ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கான கிளாஸ் வந்து என்ன சப்ஜெக்ட், யார் எடுக்க போகிறாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து லைவா ரெக்கார்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வாரம் ஷெட்யூல் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாபிக்ல வந்து கூட நீங்கள் படிச்சு வந்துடலாம். சரிங்களா? படிச்சு வந்துட்டு நீங்கள் கிளாஸ் கவனிக்கும் போது இன்னும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வல்லுவன் பேட்சோட சிறப்பு அம்சங்கள். சரிங்களா? ஓகே. சிறப்பு அம்சங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க அப்படின்னா நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் மூத்த ஆசிரியர் திரு ஆகாசமூர்த்தி ஐயாவின் வழிகாட்டுதல் வகுப்பு வந்து கட்டாயமாக வந்து இந்த வல்லுவன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து சாரோட மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து கட்டாயமாக இருக்கும். அது போக வந்து சில சப்ஜெக்ட் வந்து சில டாபிக் வந்து சாரும் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க, கைடன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சாரோட லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து அந்த லைவ் கிளாஸ் கட்டாயமாக அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், எப்படி வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது சிறப்பாக வந்து சார் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் திருக்குறள் வகுப்பு கூட சார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சார் கிளாஸ் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருடம். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் சொன்னதான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸாக வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ கோர்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸ் போது உங்களுக்கு கட்டாயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளாஸும் ரெக்கார்டாக இருக்கிறதுனால நீங்கள் எப்போனாலும் எடுத்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 6 மாதத்தில் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். 6 மாதத்துல வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டு கிளாஸ் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31 வரைக்கும் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஜனவரி 5 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 31 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். 1 இயர் கோர்ஸ். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து முழுவதும் வந்து நம்ம இலவசமாக வந்து கொடுக்குறோம். இப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இல்லைங்களா? 6 மாதத்தில் வந்து நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் வந்து கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ 6 மாதம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு ரெக்கார்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த 6 மாதம் ரெக்கார்ட் கிளாஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துரும். டெஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுடைய கிளாஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 to 25 டெஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அது வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 மாதத்துக்கு நம்ம அந்த டெஸ்ட் பேஜ் கிடையாது, அடுத்த 6 மாதத்துக்கு தான். ஓகேங்களா? 6 மாதத்துக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கொடுக்குறோம். ஸோ இடையில நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் முடிய ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு கிளாஸ் மட்டும், 2 மாதம் முடிஞ்ச பிறகு கிளாஸோடு சேர்த்து ஒரு டெஸ்ட் பேஜ் போகும். அது போக 6 மாதம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் பேஜும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 டெஸ்ட் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழி மாணவர்களுக்கு வந்து தமிழ், கணிதம், காரணவியல். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ரீசனிங் இந்த 3க்கான கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த வல்லுவன் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து தமிழ், மேக்ஸ், ரீசனிங் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேங்க். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம். இது வந்து நீங்க வந்து ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க சப்போஸ் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்கிலம், கணிதம், காரணவியல் அதாவது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் வந்து கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவோம். சரிங்களா? ஓகே. நீங்க ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்டி நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. அனுப்பும்போது நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்ல வந்து தெளிவா வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ஜெனரல் தமிழா ஜெனரல் இங்கிலீஷா சொல்லி நம்ம அதில் கொடுத்துருப்போம். அதை கொஞ்சம் பார்த்து கவனமா வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா மாற்றி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேங்க் வந்து மாறி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து பார்த்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணிருக்கக்கூடிய புக்கு வந்து
கொஸ்டின் பேங்க் புக் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங் வந்து கொஸ்டின் வந்து பைலிங்குவலாக தான் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தான் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கிளிக் பண்ணி கொடுங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓஎம்ஆர் புக்லெட் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஓஎம்ஆர் புக்லெட்டு ஹேண்ட் புக் ஓகேங்களா. 2 புக்கும் வந்து அது கூட அடிஷனலாக வந்து அது கூட சேர்த்து நம்ம கொரியர் அனுப்பிடுவோம் சரிங்களா. ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 சீட்டு நம்ம வந்து அதில் இருக்கும் சரிங்களா. ஓஎம்ஆரில் வந்து 50 சீட் இருக்கும். ஒவ்வொரு சீட்லேயும் வந்து 200 வினாக்கள் வந்து நீங்கள் கொஸ்டின் போட்டு பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஓஎம்ஆர் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். ஓகே, ஹேண்ட் புக் அப்படின்னா ஹேண்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஹவு டு கிராக் அதுக்குள்ளே ஆட் ஆயிருக்கும். ப்ளஸ் வந்து சிலபஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த ஹேண்ட் புக்கில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஹேண்ட் புக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ வல்வன் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவோம் சரிங்களா. இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா தமிழ் ரீசனிங் மேக்ஸ் ஓகேங்களா. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங், அது கூட பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் புக்லெட்டு ஹேண்ட் புக் ஓகேங்களா. ஸோ தான் அனுப்பிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் ஓகேங்களா. நீங்கள் ஜென்ரல் தமிழ்னா உங்களுக்கு தமிழ் அனுப்புவாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அனுப்புவாங்க ஓகேங்களா. அது கூட சேர்ந்து புக்லெட்டு ஹேண்ட் புக் மொத்தம் வந்து 3 இது உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம் சரிங்களா. 3 புக்கு கொரியர் அனுப்பிடுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ரெக்கார்டு கிளாஸ் தான் கொடுக்கும். அந்த ரெக்கார்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாக வந்து நம்ம டீச்சிங் ஸ்டாஃப் வச்சு ஒன்லி வந்து டிஸ்கஷனுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ஜூம் லிங்க் கொடுத்து லைவாக வந்து டீச்சிங் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு நடந்த அந்த வாரத்துக்கான நடந்த கிளாஸுக்கான டிஸ்கஷன் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. இப்போ ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் 5 கிளாஸ் நடக்குது அப்படின்னா அது முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சிங் ஸ்டாஃப் வச்சு உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து லைவ்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த கிளாஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டவுட்டை வந்து நீங்கள் கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டிஸ்கஷன் கிளாஸ் வந்து வாரம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியாளர் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஓகேங்களா. குரூப் 4 இதுக்கு முன்னக்கூட்டி வந்து குரூப் 2 குரூப் 1 கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாருமே ஜாப்ல செலக்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2025 2024 பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆன மாணவர்களை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு வழிகாட்டுதல் வகுப்பும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வச்சு வந்து எப்படி வந்து படிச்சாங்க, அவங்க சென்ற வழி எப்படி அப்படி எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. எப்படி படிச்சா வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களுடைய வழிகாட்டுதல் வகுப்பும் வந்து நம்ம கட்டாயமாக வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன தான் வாரந்தோறும் உங்களுக்கு எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கான ஷெடியூல் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா. எந்த டீச்சிங் ஸ்டாஃப் எடுக்கிறாங்க, லைவ் எடுக்கிறாங்களா, ரெக்கார்டு எடுக்கிறாங்களா, என்ன டைமிங்கில் இருக்கும். மேக்ஸிமம் டைமிங் காலைல 11 மணி தான். ஏதாவது சின்ன சேஞ்சஸ்னா அந்த டைமிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா. மேக்ஸிமம் உங்களுக்கு காலைல 11 மணிக்கு தான். அது நீங்கள் வந்து சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டாக ஈவினிங் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, அதில் ஏதாவது சேஞ்சஸ்னா சொல்லிடுவோம். வாரம் ஷெடியூல் சண்டே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஓகே, நம்மளுடைய இந்த வல்லுவன் பேட்சோட ஃபீஸ் டீட்டெயில் பாருங்கள். ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட், டெஸ்ட் பேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி 3 தான் பிடிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம அகாடமியில் இப்போ தான் நீங்கள் வந்து வல்வன் பேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபீஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாப் அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா, எனி டெஸ்ட் பேஜ் ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக ஏதாவது டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் இல்லாமல் நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி இதுக்கு முன்னாடி படித்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் வந்து கட்டண சிலைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஓகே, ஃபீஸ் பாருங்க. இப்போ வந்து நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா. இப்போ ஜனவரி 5ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 8000 வரும் சரிங்களா. 8000 வரும் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு. இதுவே நம்ம அகாடமியில் வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேஃப் அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கணும் சரிங்களா. டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும் கிளாஸாக இருக்கட்டும் நம்மளுடைய டேஃப் அகாடமியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 7000 ரூபாய் வரும் ஓகேங்களா. 7000 ஃபீஸ் வரும். அடுத்து இல்லை கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி படித்தேன் சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வரும் சரிங்களா. 6000 ரூபாய் வரும். அதே நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 8000 ரூபாய் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 7000 ரூபாய் வரும். கிளாஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு இந்த ஃபீஸ் வரும் சரிங்களா. இப்போ ஜனவரி 21ஆம் தேதி ஜாயின் பண்ணீங்க, 21ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 10000 வரும் ஓகேங்களா. டெஸ்ட் பேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 9000 ரூபாய் வரும். கிளாஸ் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா 8000 வரும் ஃபீஸ் ஓகேங்களா. இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் புக்ஸ் ஓகேங்களா. புக்ஸ் வந்து கிடையாது. நம்ம அந்த கொஸ்டின் பேங்க் ஓஎம்ஆர் ஹேண்ட் புக் இது வந்து கொரியர் அனுப்பிடுவோம். உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நியர்பை இருக்கக்கூடிய பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு புக்கு பார்த்து பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய டேஃப் ஆமோ பப்ளிகேஷன் சொல்லி
வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி நம்மளுடைய புக்ஸ் நம்பர் ராமு பப்ளிகேஷன் புக்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்முடைய இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேங்கு, OMR புக்லெட் இந்த 3 மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து நியூஸ் நோட்டுக்கு 8000 ரூபாய், 1 இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஹோல்ஸ் நோட்டுக்கு 7000 ரூபாய், 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஹோல்ஸ் நோட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சிறப்பு கட்டண சலுகை கொடுக்குறோம். 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபீஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஷெடியூல் ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க நம்மளுடைய கிளாஸ் பிரேக்கப். ஓகேங்களா? நம்மளுடைய ஆன்லைன் டீச்சிங் ஸ்டாஃப் நேம், கிளாஸ் பிரேக்கப் ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஆன்லைன் டீச்சிங் ஸ்டாஃபோட நேம் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய டேஃபோட சிறந்த ஆசிரியர் வச்சு தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம பிரேக்கப் கொடுத்துருக்கோம். இப்போ ஜென்ரல் தமிழ் அப்படின்னா மொத்தம் வந்து 22 கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 22 கிளாஸுக்கான பிரேக்கப்பும் வந்து ஷெடியூல் கீழே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து முத்துக்குமார் சார், ஸ்ரீபிரியா மேடம். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து எடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மொத்தம் வந்து 21 கிளாஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் சார், சுமதி மேடம் எடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம கிளாஸுக்கான பிரேக்கப் கொடுத்துருக்கோம். ஸோ டீச்சிங் ஸ்டாஃப் வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷெடியூல் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 22 கிளாஸுக்கான பிரேக்கப்பும் நம்ம ஷெடியூலுக்கு வந்து அடியில் கொடுத்துருக்கோம். அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ 21 கிளாஸுக்கான பிரேக்கப், 9 கிளாஸுக்கான பிரேக்கப், 8 கிளாஸ் பிரேக்கப், எல்லா கிளாஸுக்கான பிரேக்கப்பும் நம்ம செப்பரேட்டாக வந்து இந்த நம்மளுடைய ஷெடியூலுக்கு வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்மளுடைய இந்த வல்லுவன் பேட்சில் நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஷெடியூலோட லாஸ்ட் பக்கத்தில், ஓகேங்களா, லாஸ்ட் பக்கத்தில் வந்து நம்ம வந்து QR கோடு வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? QR கோடு வச்சுருக்கோம். அது நம்மளுடைய டாஃப் எஜுகேஷன் QR கோடு. ஸோ அந்த QR கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாஃப் எஜுகேஷனல் சர்வீஸ்னு வரும். ஸோ அந்த QR கோடில் பேமெண்ட் பண்ணி நம்மளுடைய ஆன்லைன் நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு 3 நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 3 நம்பரில் எனி ஒன் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் வந்து அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அட்மிஷன் லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ப்ளஸ் வந்து நம்மளுடைய டேஃப் அகாடமி ஆப் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து செக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ண பிறகு உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருவோம். ப்ளஸ் ஆப்லேயே எனேபிள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாஸ் எப்படி போகுது எல்லாமே குரூப்பில் வந்து ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அதில் UPI நம்பர் தெரிஞ்ச மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த நோட்டில் இப்போ நீங்கள் வந்து ஜிபே பண்ணுறீங்க, ஃபோன்பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, அடுத்து வல்லுவன் பேட்ச் இந்த 3மே என்ட்ரு பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து UPI நம்பர் தெரிஞ்ச மாதிரி எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் டீம் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிடுவாங்க. அதில் கட்டாயம் குரூப் லிங்க் இருக்கும். குரூப்பில் கட்டாயமாக லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து அட்மிஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதை கட்டாயமாக எல்லாருமே வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஏன்னா சப்மிட் கொடுத்தா தான் உங்களுடைய நேம் டீட்டெயில் வந்து எங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகும். என்ட்ரான பிறகு தான் உங்களுக்கான ரோல் நம்பர் ஆப்பில் எனேபிள் பண்ணுறது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தெரியப்படுத்துங்க. இந்த கிளாஸை பயன்படுத்திக்கோங்க. இது போக இல்லாமல் TNPSC படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கட்டாயமாக வந்து ஸ்கூல் புக்கும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 6லேருந்து 12th வரைக்கும். இப்போ 6லேருந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கூல் புக் எல்லா புக்குமே இருக்கும். அடுத்து 11th வரத்தில் பார்த்தீங்கன்னா சிலபஸுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டி, எக்கனாமிக், ஓகேங்களா, ஜியாகிரஃபி, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், அடுத்து வந்து சயின்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கட்டாயமாக ஸ்கூல் புக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் நடத்தக்கூடிய PDF வந்து ரைட் பண்ண PDF வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஆப்பில் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. கிளாஸ் ஒன்லி ஆப்பில் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கிளாஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுக்க முடியாது. ஒன்லி கிளாஸ் மட்டும் பார்த்துக்கலாம். கிளாஸுக்கான PDF, ஓகேங்களா, இப்போ ரைட் பண்ண PDF வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அந்த PDF நீங்கள் ரைட் பண்ண PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிய நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாஸ் கவனிக்கிறீங்க, இப்போ குப்தர்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா குப்தர்கள் கவனித்து முடிச்ச பிறகு நம்முடைய கிளாஸ் நோட்ஸ் PDF நீங்களும் கிளாஸ் கவனிக்க நோட்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஹேண்ட் நோட்ஸாக எழுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. எழுதுங்க. எழுதிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கையும் வச்சுட்டு, ஓகேங்களா, ஸ்கூல் புக்கை வச்சுட்டு ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நோட்ஸ் வந்து முக்கியமான நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக ஸ்கூல் புக்கையும் ரீட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக வந்து நம்ம வின் பண்ணிடலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய 2026 கட்டாயமாக நம்ம வந்து
அரசு வேலையை வந்து பெற்றிடலாம். சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளையும் தெரியப்படுங்க. மேலும் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய ஆன்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.